ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் ஆச்சி பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம நகர கோயில்களில் ஒன்றான நேமம் கோயில் பற்றி இந்த வீடியோவில் காணலாம். நேமம் கோயில் இறைவனின் பெயர் ஜெயங்கொண்ட சோழீஸ்வரர், இறைவியின் பெயர் சவுந்தரநாயகி அம்மன். இக்கோயில் சுமார் 1500 ஆண்டுகள் பழமையானது. கருவறை அருகில் ஆவுடையின் மேல் விநாயகர் இருக்கிறார். இப்படி ஆவுடையாரின் மேல் வீற்றிருக்கும் விநாயகரை நாம் வேறு எந்த தலத்திலுமே தரிசிக்க முடியாது. பொதுவாக தெற்கு நோக்கி காட்சியளிக்கும் பைரவர் இங்கு மேற்கு நோக்கி அருள் பாலிக்கிறார். இக்கோயில் தூண்களில் வித்தியாசமான வடிவமைப்பில் பல சிற்பங்கள் வடிவமைக்கப்பட்டுள்ளன. விநாயகரை போல் தலையும், கழுத்திலிருந்து இடுப்பு பகுதி வரை பெண் வடிவமும், ஒரு பாதம் எருது வடிவிலும் மற்றொரு பாதம் சிம்ம வடிவிலும் கொண்ட ஒரு சிற்பம் கண்ணை கவர்வதாக உள்ளது. இக்கோயில் சிற்பங்கள் யாவரும் வியக்கும்படியான நுட்பமான சிற்ப வேலைப்பாட்டினை கொண்டுள்ளன. சிவன் மன்மதனை வெற்றி கொண்ட தலம் என்பதால் தொழில் அதிபர்கள் தங்கள் தொழிலில் வரும் இடையூறுகளை கடக்கவும், கல்வியில் முதலிடம் பெறவும், வேலைவாய்ப்பு தேர்வுகளில் வெல்லவும் இங்கு சிறப்பு வழிபாடு செய்கிறார்கள். கைலாயத்திலிருந்து பொதிகை சென்று கொண்டிருந்த அகத்தியர் நேமம் ஜெயங்கொண்ட சோழீஸ்வரரை வழிபட்டு அருள் பெற்ற திருவூர் இவ்வூர். எவ்வூரிலும் இறைவன் தோன்றுவான் என்னும்படி தூண்களில் வித்தியாசமான பல சிற்பங்கள் வடிக்கப்பெற்ற பழங்கோயில். ஆவுடை மேல் விநாயகர் தோன்றும் சிற்பமும், மீனாட்சி திருக்கல்யாண கோலம், கால சம்ஹாரமூர்த்தி ஊர்த்துவ தாண்டவம், மார்க்கண்டேயர் சிற்பங்கள் மிக அழகுற செதுக்கப்பட்டுள்ளன. அந்த ஜெயங்கொண்ட சோழீஸ்வரர் பார்த்தேன். இந்த தஞ்சாவூர்ல இருக்க பிரகதீஸ்வருடைய சின்ன மாடல் மாதிரி அப்படியே இருக்கு. ராஜராஜ சோழன் தான் வச்சாங்கிற ப்ரூஃப் பண்ற மாதிரி அது ஒரு அலங்காரம் தோரணையில அது ராஜகம்பீரமான காட்டணும். அதனால நாங்கள் இங்கே பொன்னாடி எடுக்க வந்தோம். பொன்னாடை அது உங்களுக்கு போசனா இல்லையா அப்படின்ட்டா, உனக்கு தெரியும், எனக்கு தெரியும், வேற யாருக்கு தெரியும். இதுக்காக போய் நான் 1500 வாங்க முடியுமா? அது 1500 பில் ஒட்டி இந்த பில்லு கிழிச்சுட்டு இதை போட்டு ஜெயங்கொண்டார் எடுத்தால் தான் கரெக்டாக பிரமாமா அப்படின்னு அதை எடுத்துட்டு வேகமாக வந்தேன். பிள்ளையாட்டா கேட்க வேண்டாம், மாலையா எக்கச்சக்கமாக வாங்கிட்டு வந்தேன். அந்த ஐயர் கேட்டார், வஸ்திரம் புதுசா யாருக்கா போட்டதா அப்படின்னு கேட்டார். இவருக்கு என்ன தெரிய போகுது? அவருக்கு தெரியாதுல்ல. சேலத்தை கொண்டாந்தாங்க, ஆனால் நல்ல வேலை இருக்கும். அதை இருந்த பகட்டுக்கு இது மாதிரி. அதனால நான் என்ன பண்ணேன், அதை கையிலையா வாங்கிட்டேன். உள்ளபடி அங்கே எனக்கு போத்த விடலை. அது ஏதாவது ஒரு சாமிக்கு தான் போத்தணும் அப்படிங்கிற எண்ணத்தில் தான் நான் கையில தான் வாங்கிட்டு இருந்தேன். அந்த ஐயர்கிட்ட சொன்னேன், யாருக்கும் போத்தணும் இல்லையா, கொண்டே போத்துங்க அப்படின்னு. கொண்டு போய்த்தாங்க ஜெயங்கொண்டார் பக்கத்தில் உள்ள கருவறையில் நுழைச்சாரு. எங்கிருந்து வந்துச்சுன்னு தெரியல. ஒரு வண்டு நேர வந்து கண்ணுகிட்ட கொட்டிடுச்சு. போட்டார். ஏயா போய் சொல்ற, இவர் வெறும் ஆள் இல்லையா, ஜெயம் கொண்டார், வெற்றி கொண்டார். எதுவாக இருந்தாலும் அவர் வெற்றி மட்டும்தான் தருவார், தவிர தோல்வியை தரவே மாட்டார். அப்படின்ட்டார். அந்த அவமரியாதை போயிட்டு மறுநாள் வேற வஸ்திரம் வாங்கிட்டு வந்து நான் இங்கே சாத்தினேன் என்பதை பணிவோடு தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் எதை நினைக்கிறீர்களோ நினைத்ததைத்தான் செய்ய விடுவார். தவறான எந்த காரியத்தையும் ஈடுபட முடியாது என்கிற அளவுக்கு தடுத்து ஆட்கொள்ளக்கூடிய பேராற்றல் இங்கே இருக்கக்கூடிய ஜெயங்கொண்டாருக்கு இருக்கிறது. அடுத்தது இந்த கோயிலில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய கட்டளை.
வீடியோவை கண்டுகளித்த அனைவருக்கும் நேமம் ஜெயங்கொண்ட சோழீஸ்வரரின் அருளும் சௌந்தரநாயகி அம்பாளின் அருளும் பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மட்டும் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து ஒரு புது வீடியோவில் உங்களையெல்லாம் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.